ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பேச்சுக்கலை அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். பேச்சின் மூலம் எண்ண ஓட்டங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும். ஒரு தனி மனிதனின் தேவைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தின் தேவைக்கும் பேச்சுக்கலை அவசியமானதாக இருக்குது. கருத்து வெளிப்பாட்டிற்கான பேச்சு மொழி கலை வடிவமாக உருப்பெற்று சமூகத்தின் மிக இன்றியமையாத அடையாளமாகவும் ஆளுமை திறனாகவும் வளர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக ஔவையார் பாடிய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16,001 என்று ஔவையார் பாடியுள்ளார். ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16,001. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 100 பேரில் ஒருவருக்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபைகளில் அமரும் தகுதி 100 பேரில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். அதுவே 1000 பேரில் ஒருத்தவங்களுக்கு ஒரு கவிஞராக திகழ்வதற்கான தகுதி கிடைக்கும். 10,000 பேரில் ஒருத்தவங்களுக்கு ஒரு சிறந்த பேச்சாளராக திகழ்கிறதுக்கான தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபைகளில் அமரும் தகுதி 100 பேரில் ஒருவருக்கும், 1000 பேரில் ஒருவருக்கு கவிஞராகவும் திகழ்வார். ஆனால் 10,000 பேரில் ஒருவரை சிறந்த பேச்சாளராக திகழ்வார் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. அவங்க பாடின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பேச்சுக்கலையோட ஆற்றல். பேச்சு தனி மனிதனுக்கு பயன்படுகிறது. பேச்சுக்கலை தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் பயன்படுகிறது. மக்களின் வாழ்க்கை முறைகளையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்கிறது என்னது? பேச்சுக்கலை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மக்களாட்சி, தேசியம், பொது உடைமை, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், விழிப்புணர்வு முதலான பண்புகள் ஒரு நாட்டில் வளர்வதற்கு துணையாக இருப்பது ஒரு மனிதனுடைய தனித்திறமை வார்ந்த அவனுடைய பேச்சுக்கலை. அப்போ பேச்சும் பேச்சு மொழியும் எண்ணத்தை வெளிப்படுத்த சைகை பயன்பட்டது. அழுகை, சிரிப்பு, அச்சம் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இயல்பாக எழுந்த ஒலி குறிப்புகள் ஒருவரின் எண்ணத்தையும் உணர்வையும் தெரிவித்தது. இனக்குழுக்களாக வாழ்ந்த மனித சமூகம் பல நூற்றாண்டுகளாக ஒலியை தம் தேவைக்கு பயன்படுத்தி வந்தது. அதன் பக்குவப்பட்ட வடிவமாக தான் பேச்சு மொழி விளங்குகிறது. அன்றாடம் பேசுவதுதான் பேச்சு. மக்களை ஈர்க்கும் கலையாவதுதான் பேச்சுக்கலை. அப்போ ஒரு பேச்சாளரின் பண்புகள் எப்படி இருக்கணும்னா, கருத்து தெளிவு, சுருக்கம், தன் கருத்தில் என்றும் உறுதி, நூல் வழி கற்றது மட்டுமன்றி தன் சுய சிந்தனைகளை கருத்தில் முன்வைத்தல், கேட்பவர்களுக்கு புரியும் எளிய மொழி நடை இருக்கணும், நகைச்சுவை உணர்வுகளும் இருக்கணும், அவை அறிந்து பேசுதல், நேரம் அறிந்து பேசுதல், உண்மையை மட்டுமே பேசுதல், சாதி மத மொழி இன தூண்டல்கள் வேறுபாடுகளும் இன்றி பேசுதல், பிறரது கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, பிறரது நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் தமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் பேசி முடித்தல், இதெல்லாமே ஒரு சிறந்த பேச்சாளர்களோட பண்புகளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் அவங்களுடைய ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல். அதை சரியாக கைவர பெற்றவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள். அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் பேச்சுக்கலையை பற்றி சொல்லியிருக்காங்க. குரலும் மொழியும் எப்படி இருக்கணும்? குரல் வளம் சிறப்பாக இருந்தால் பேச்சின் நடைநலம் சிறக்கும். ஒரே குரலில் சீராக பேசுவது பார்வையாளருக்கு விரைவில் சலிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படி சொல்லிட்டு குரலும் மொழியும் எப்படி இருக்கணும், உச்சரிப்பு எப்படி இருக்கணும், பிழை இல்லாமல் இருக்கணும், மொழி அழகு இருக்கணும், சொல் குற்றம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு சிறந்த தகுதிகள் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. பேச்சாளர்களுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும் அப்படின்னா, பேசும் இடம், பங்கேற்பவர்கள் எண்ணிக்கை, பேச வேண்டிய கருத்து என்பவற்றை நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு பேச்சை ஆரம்பிக்க முன்னாடி நம்ம சிந்தனையில் சரியானப்பட்டதை சிந்தித்து பேசணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பேச்சாளரோட தகுதிகளை கொடுத்துருக்காங்க. பேச்சில் போல செய்தல் என்பதை தவிர்த்து தனக்கென தனித்துவமான ஒரு நடையை ஏற்படுத்தி கொள்ளணும். ஓகே, இதில் மார்ட்டின் லூதர் கிங் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தம் உரைகள் மூலம் சமத்துவத்தை எடுத்துரைத்த மார்ட்டின் லூதர் கிங் சிறந்த பேச்சாளர். அமெரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தன்னுடைய உரைகள் மூலமாக சமத்துவத்தை எடுத்துரைத்த மார்ட்டின் லூதர் கிங் ஒரு சிறந்த பேச்சாளர். கருப்பின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அவரின் போராட்டங்கள் அவரின் சிறந்த உரைகள் மூலமே மக்களை சென்றடைந்தன. 1963 ஆற்றிய எனக்கொரு கனவு உள்ளது என்ற உரை மிக சிறந்த உரையாக இன்றளவும் போற்றப்படுகிறது. இந்த கேள்விதான் இப்போ நடந்து முடிந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு கனவு உள்ளது யாரு அப்படின்னு, மார்ட்டின் லூதர் கிங். இது 1963 எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உரை ஒரு மிக சிறந்த உரையாக இன்றளவுக்கும் போற்றப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. பேச்சின் முக்கூறுகள். பேச்சுக்கு 3 கூறுகள் இருக்கு. என்னன்னா, எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். இதுதான் பேச்சின் முக்கூறுகள். எடுத்தல் என்னன்னா, ஒரு பேச்சை பேசுறதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு பேர் தான் எடுப்பு. தொடக்கம் நன்றாக இராவிட்டால் கேட்பவர்களுக்கு பேச்சினை குறித்த நல்ல எண்ணமும் தோன்றாது.
சுருக்கமான முன்னுரையோட தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடுத்தல் அப்படின்னா தொடக்க உரைக்கு பிறகு பொருளை விரித்து பேசும் முறை தான் தொடுத்தல். சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமாகவும் இருக்கணும், தெளிவாகவும் எடுத்துரைக்கணும். சிலர் பேசும்போது என்ன தலைப்பில் பேச வந்தோம் என்பதையே மறந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ பேச்சு நன்றாக இல்லாவற்றில் கேட்போரின் கவனமும் சிதறிவிடும் அப்படி சொல்லிட்டு தொடுத்தலை பற்றி கொடுத்துருக்காங்க. எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே அணி. அப்போ கேட்போர் சுவைக்கத்தக்க உவமைகள், எடுத்துக்காட்டுகள், சொல்லாட்சிகள், பல்வேறு நடைகள், சிறு சிறு கதைகள் மூலியமா பேசணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து முடித்தல். பேச்சை முடிக்கும் போதுதான் பேச்சாளர் தமது கருத்தை வலியுறுத்தவும் கேட்போர் மனதில் பதியுமாறு சுருக்கி கூறவும் கூடும். அப்போ பேச்சின் சுருக்கத்தை கூறி முடித்தலுக்கு பேர் தான் முடித்தல். உணர்ச்சியை தூண்டும் முறையில் இருக்கணும், பாராட்டி முடிக்கணும், பொருத்தமான கவிதையை கூறி முடிக்கணும். அறிஞர்களின் கருத்துக்களை முடித்தல் என முடிக்கும் முறைகள் பல உள்ளன. அறிஞர்களோட கருத்துக்களை கூறி முடிக்கிறது. அப்போ சிறந்த பேச்சாளர் எப்படி முடித்தாலும் அது அழகாக தான் இருக்கும். வடிவங்களும் வகைகளும் எப்படி இருக்கு? பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சிறப்புரை, வரவேற்புரை, தொகுப்புரை, நன்றியுரை, இந்த மாதிரி இருக்கு. இலக்கியங்கள்ல பட்டிமன்றம். தற்காலத்தில் பட்டிமன்றம் என்று அழைக்கப்படுவது முன்பு பட்டி மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. பட்டி மண்டபம் என்ற சொல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்பராமாயணம் முதலான நூல்களில் காணப்படுது. சிலப்பதிகாரத்தில் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் எனவும், மணிமேகலையில் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என குறிக்கப்பட்டுள்ளது. திருவாசகத்தில் பட்டி மண்டபம் ஏற்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என கம்பராமாயணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நம்ம புது புத்தகத்திலே படிச்சிருப்போம். இலக்கியங்களில் பட்டிமன்றம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்து மேடை பேச்சு நடை எப்படி இருக்கணும், பேச்சுக்கலையில் ஆளுமைகள் எப்படி இருக்கணும். அடுத்து பட்டி மண்டபத்திற்கும் வழக்காடு மன்றத்திற்கும் உடனான வேறுபாடுகள் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா விவேகானந்தரின் சிக்காகோ சொற்பொழிவு கொடுத்துருக்காங்க. விவேகானந்தர் அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் செப்டம்பர் 11, 1893 அன்று நடைபெற்ற உலக சமய மாநாட்டு கூட்டத்தில் ஆற்றிய சொற்பொழிவுகளில் சில பகுதி. இந்த அமெரிக்காவில் நடந்த சிக்காகோ மாநாட்டில் விவேகானந்தர் அவர்கள் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பேச்சில் ஆரம்பித்தது மிக சிறந்ததாக கருதப்படும். அப்போது இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே சிறந்த பேச்சாற்றலுக்கான உரையா ஆரம்பிச்சிருப்பாரு. வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை இவர்களை தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய சமயத்தர்கள் சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்றும் கொள்கைகளை நாங்கள் நம்புவதோடு எல்லா சமயங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். இது யாருடைய சொற்பொழிவு அப்படின்னா விவேகானந்தர் அவங்களுடைய சிக்காகோ சொற்பொழிவு. என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலே நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்றளவும் நாள்தோறும் தொடர்ந்து பாடி வருவதுமான பாடலோட ஒரு சில வரியை இவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமாம் பான்பினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே தூங்குமிகு நெறிப்பளவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கவைதாம் எம்பெருமை ஈற்றில் உனை அடைகின்ற ஆரே என்றோ அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அவர் பாடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அங்க அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய கெட்டிஸ்பர்க் உரை. கெட்டிஸ்பர்க் அப்படின்ற இடத்துல ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க 1863 நவம்பர் 19 ஆற்றிய உரை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, 1863 நவம்பர் 19 நடைபெற்ற நினைவு சின்னம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு லிங்கன் நிகழ்த்திய உணர்ச்சி மிகு உரை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 87 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நமது முன்னோர் இந்த கண்டத்தில் சுதந்திரத்தை மனதில் கொண்டும் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்ற எண்ணத்திற்கு அர்ப்பணித்து ஒரு புதிய நாட்டை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு. அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் அவங்க. திருவி கல்யாண சுந்தரனாரின் உரை மேடையில் மெல்லிய பூங்காற்றாக வீசியது. அவர் உரையில் அதிர்வோர் ஆர்ப்பாட்டமோ இருக்காது. எளிமையான கருத்து பொழிவுல தான் அவர் எப்பவும் பேசுவார். அப்போ கருத்துக்களை தெல்லிய நீரோடை போல கேட்போர் இதயங்களில் பாயச் செய்வார் திருவிகா. திருவிகா தமிழ் மாணாக்கர் மாநாட்டில் 7/8/1923 ஆற்றிய தலைமையுரையில் தமது பேச்சை முடிக்கும் இடத்துல, சகோதர சகோதரிகளே, இன்னும் உங்கள் அரிய காலத்தை கொள்ளையிடுவதற்கு என் மனம் இயலவில்லை. இதுகாரும் பொறுமையுடன் என் புன்மொழிகளை
செவிமடுத்த உங்களுக்கு எனது நன்றியறிதலான வணக்கம் உரிதாக. இந்த மாதிரி முடிக்கும்போது சொல்லி முடிச்சிருக்காரு. இளம் பரதிகளே, சாதி வேற்றுமை, பெண்ணடிமை, தீண்டாமை முதலிய கட்டுக்கள் இரிந்து ஓட தமிழ்கதிர் பரப்பி எழுங்கள் எழுங்கள் என எழுச்சியுடன் நிறைவு செய்துள்ளார். இதனால இவர் தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு திருவிக்கா. பெரியாரோட இயல்பான பேச்சு. தமிழக வரலாற்றில் பல ஆண்டுகளாக சிந்தனையின்றி உழன்ற மக்களை சிந்திக்க வைத்து பகுத்தறிவுடன் வாழ வழிகாட்டிய தலைவர் தான் யாருன்னா தந்தை பெரியார். ஏதென்ஸ் நகரில் சாக்ரட்டிஸ் எப்படி வீதி வீதியாக சென்று இளைஞர்களை தம் கருத்துக்கள் மூலம் சிந்திக்க வச்சாரோ அதே மாதிரி மிகப்பெரிய சிந்தனை எழுச்சியை தமிழ்நாட்டில் வீதிகளில் ஏற்படுத்தியவர் தான் தந்தை பெரியார். ஓகே, தமிழ்நாட்டில் அவர் ஏற்படுத்திய தாக்கம், அவர் உருவாக்கிய இயக்கம் அறிஞர்களை, தலைவர்களை, சிறந்த பேச்சாளர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டியது. அதில் முதன்மை யார் அப்படின்னா அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தால் அறிஞர் என பட்டமளித்து சிறப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுடைய அடுக்குமொழி. அண்ணா பேசும்போது உலக வரலாறும் உவமைகளும் அவருடைய உரையில தவழும். அவரின் மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு நாளில் இருவேறு கூட்டத்தில் பேசினாலுமே பேசிய கருத்துக்களை மறுபடியும் பேச மாட்டார். அப்போ மடை திறந்த வெள்ளம் போல உரையாற்றும் ஆற்றல் பெற்றவர் அண்ணா. சென்னை கன்னிமாரா நூலகத்தின் அவர் கைப்படாத நூல்கள் இல்லை என்றும் அவர் அந்த அளவிற்கு சிறந்த வாசிப்பாளராக இருந்திருக்காரு. காந்தியடிகளின் மறைவுக்கு அண்ணா ஆற்றிய உரை. ஆகாய தாமரையை பறித்து கொடுக்கும் அற்புதம் அவர் காட்டினார் இல்லை, ஆனால் ஊமைகளாக இருந்து வந்த மக்களை பேச வைத்தார். உரிமை முழக்கமிட செய்தார். ஆயுதம் தாங்கியவர் எதிரில் சாக பயப்படாதாரின் ஒரு அணிவகுப்பை நிகழ்த்தி காட்டினார். சிட்டுக்குருவிகளுக்கு வல்லூற்றை எதிர்த்திடும் ஆற்றல் ஏற்பட செய்தார். இந்த மாதிரி காந்தியடிகளோட மறைவுக்கு அண்ணா ஆற்றிய உரை இது. தமிழனுக்கு நாடக அரங்குகள், திரைப்பட கொட்டகைகளும் பொழுதுபோக்குகளாக இருந்த காலகட்டத்தில் புத்தளி வெளிச்சமாக அண்ணாவின் மேடை பேச்சு மலரத் தொடங்கியது. யாருடைய பேச்சு? அண்ணாவின் பேச்சு மலரத் தொடங்கியது. குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி. அறிவு பற்றிய பரந்த நோக்கினை ஆழ்மன சிந்தனையோடு அவரது பேச்சாற்றல் பதிவு செய்கிறது. அப்போ மக்களாக பிறந்து ஒரு இயற்கை வழங்கிய அறிவு வாயில்களை பயன்படுத்தி மக்களுக்குரிய தகுதியினை பெறுதல் வேண்டும். வாழ்க்கையின் லட்சியமே மக்களை அறிவு நலமுடையவர் ஆக்குதலும் பண்பு நலமுடையவர் ஆக்குதலுமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருக்காங்க. அடுத்து NS கிருஷ்ணன். திரைப்படத்துல நகைச்சுவை குறித்த கலைவாணர் NS கிருஷ்ணன் பேச்சு கலைத்துறையின் முக்கியத்துவத்தை கூறும். நகைச்சுவை கலந்து உயர்ந்த கருத்துக்களை கூறும் திறத்தினை கலைவாணர் உரை வெளிப்படுத்துகிறது. நகைச்சுவையோட உயர்ந்த கருத்துக்களும் இருக்கும். தற்போது சில படங்களில் வரும் வில்லன்கள் பார்த்தால் கூட எனக்கு கோபம் வருவதில்லை, காமெடிகளை பார்த்தால் தான் அவ்வளவு கோபம் வருகிறது அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு சில உரை கொடுத்திருக்காங்க. ஓகே, இதோட இந்த பேச்சுக்கலை அப்படின்ற பாடம் முடிந்தது. இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்ட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நாடகத்தின் அடிப்படை அழகு உரையாடல். ஒரு நாடகத்தின் அடிப்படை அழகு உரையாடல். நாடகத்தின் உயர்நிலையாக அமைவது அதன் கதைக்கரு. அரங்குகள் அமைய வேண்டியவற்றை பற்றி கூறும் சிலப்பதிகாரத்தோட காதை என்ன அப்படின்னா அரங்கேற்று காதை. பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைக்கப்பட்டது தொடர்வண்டி. பாய்ஸ் கம்பெனி என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பாய்ஸ் கம்பெனி சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்து பொறுத்துக்க. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடகத்தின் தந்தை. RS மனோகர் யார் அப்படின்னா நாடக காவலர். பாலாமணி நாடக அரசி. சங்கரதாஸ் சுவாமிகள் தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடகத்தின் தந்தை. RS மனோகர் நாடக காவலர். பாலாமணி நாடக அரசி. இது அப்படியே கூட எக்ஸாமுக்கு கேட்கலாம். அடுத்து சரியான கூற்று என்னன்னா ஒன்றும் இரண்டும். வட்ட வடிவில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அரங்கம் வட்ட வடிவ அரங்கம். சரி. படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம். அதுவும் சரி. பார்வையாளர்கள் வீடுகளுக்கு அருகில் அமர்ந்திருப்பது அண்மை அரங்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது தவறு. திரையரங்குகள் போன்ற வடிவத்தில் அமைந்திருந்தது திறந்தவெளி அரங்கு. அது தவறு. அப்போ திறந்த வெளியில் இருக்கக்கூடாது தான் திறந்தவெளி அரங்குகள். பார்வையாளர் வீடுகளுக்கு பக்கத்தில் இருப்பது அது அண்மை அரங்கம் கிடையாது. அடுத்து சரியான கூற்று தேர்ந்தெடுக்க. ஒன்றும் இரண்டும் சரி. பாலாமணி அம்மையாரின் நாடகங்கள் சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கங்களாக கொண்டிருந்தன. சரி. பம்மல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையுமே உருவாக்கினார். யாரு? பம்மல் சம்பந்தனார். அதுவும் சரி. நேஷனல் தியேட்டர்ஸ் என்னும் நாடக நிறுவனத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நிறுவினார். அது தவறு. யார் அப்படின்னா RS கிருஷ்ணன் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆண்டன் சேகாவ் அமெரிக்க நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர். தவறு. அவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். அப்போ 3 4 தவறு.
1000 பேரில் ஒருவரே கவிஞர், 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளர் என்று கூறியவர் ஔவையார். மக்களாட்சி மலரச் செய்த ஆற்றல் உடைய கலையாக அறியப்படுவது பேச்சுக்கலை. முழுவதும் பெண்களை கொண்ட நாடக குழுவை நடத்தியவர் யாருன்னா பாலாமணி. கலரிக்கட்டுக்கு பிறகு தோன்றுகின்ற முதல் கதை மாந்தனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட பேச்சுக்கலை அப்படின்ற பாடத்தில் இருந்த புக் பை கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு பாடத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.